வணக்கம். நம்ம சிவன் கிச்சனில் இப்போது கோஸு நான் அந்த மாதிரி கேரட் செய்கிறதுல சீவி வச்சுட்டேன். நம்ம வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இப்போ சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போது பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாமே போட்டுடலாம். இப்போது பயத்தம்பருப்பு நான் இதில் இவ்வளோ போட்டுக்கிறேன். நல்லாயிருக்கும், இது மாதிரி செஞ்சு பாருங்கள். பெருங்காயத்தூள் இதிலே போட்டுக்கலாம். நம்ம தாளிக்கும் போது வெங்காயம் எதுவுமே தேவையில்லை, கடுகு போட்டாலே போதும். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டாலும் போட்டுக்கலாம், வெறும் கடுகு போட்டுக்கலாம். இப்போது இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சிடலாம். இந்த மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம் பாசிப்பயிர் போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். இது காரக்குழம்பு, வத்த குழம்பு, வெங்காயம் சின்ன வெங்காயம் குழம்பு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தாளித்து விட்டுடலாம். இதை தாளிச்சிடலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது தாளித்து விட்டுடலாம். இப்போது பயத்தம்பருப்பு இதெல்லாம் ஊறிடும், நம்ம தாளிக்கும் போது சேர்ந்து வெந்துடும். கோஸ் பொரியலுக்கு எண்ணெய் கடாயில் ஊற்றிட்டோம், கடுகு போட்டுப்போம். மீதி எல்லாமே நான் அதில் எல்லாம் கலந்துட்டேன். இங்கே பாருங்கள், தேவையான அளவுக்கு தண்ணியும் இதுலேயே நான் ஊற்றிட்டேன். கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி. இப்போ கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிச்சு. நம்ம இப்போ ஸ்லோ பண்ணி வச்சுருக்கோம், போட்டுடலாம். எல்லாத்தையும் அதிலே கொட்டிடலாம். கடாயில் நம்ம இந்த மாதிரி போட்டுட்டோம். கொஞ்ச நேரம் ஸ்டவ் ஹை ஸ்பீடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே சீக்கிரம் வந்துடும். குயிக்காக காலையில் பொரியல் நம்ம லஞ்சுக்கு ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி செஞ்சோம்னா சீக்கிரம் எடுத்துகிட்டு சூப்பராக டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் கலந்துக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். அதில் கலந்துருக்கேன். கோஸு பயத்தம்பருப்பு கூட்டு, பயத்தம்பருப்பு பொரியல் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம வேலையும் சிம்பிள், இது டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இதை நம்ம காய் சீவுறதில் நைஸாக கட் பண்ணால் கொஞ்சம் வேவுறது கஷ்டம். சீவிக்கிட்டோம்னா இந்தமாரி பயத்தம்பருப்பு சேர்ந்து எப்படி ஆகிட்டு பாருங்கள். போட்டு சாப்பிட்லாம். பெருங்காயம் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுமாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.